ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன். எக்லெஸ் ஆம்லெட் செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 4 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த வெஜ் ஆம்லெட் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இதில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பெப்பரை வந்து தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் சேர்க்குறதுனால அந்த முட்டை சாப்பிட்ற ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ½ லெமன் எடுத்து அதில் 1/4 மட்டும் பிழிஞ்சு விடலாம். இந்த லெமன் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பட் லெமன் சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஃபைனலி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸ் எடுத்து அழகாக அப்படியே ஆம்லெட்டு ஊற்றுற மாதிரி இப்படி ஊற்றி எடுக்கலாம். ரொம்ப கனமாகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் செய்யுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடணும். ஒரு 3 நிமிஷம் வேகணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. வேணும்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அப்படியே சுட எடுத்து சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் மேட்ச் ஆகாது. சும்மா வெறுமனே சாப்பிட்லாம், இல்லாட்டி லைட்டாக சட்னி அல்லது சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது என்ன கடலை மாவு தோசை தானே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கனால நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த எக் ஆம்லெட் சாப்பிட்ற ஃபீலிங் கொடுக்கும். முழுமையான ஃபீலிங் கொடுக்காது, பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். புரட்டாசி மாதம் அல்லது ஒரு சில விரத நாட்களில் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி குட்டீஸ் வந்து எனக்கு எக் ஆம்லெட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இது போல் கடலை மாவை பயன்படுத்தி எக்லெஸ் ஆம்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் மன திருப்தி ஏற்படும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.